பரிசுத்த ஆலயத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் வீடுகளில் இருந்து துதித்து மகிழ்ப்படுத்தும்படியாகவும் அப்பா தேவரையும் எங்களுக்கு நாங்கள் கொடுத்த தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த ஆறாம் வேளையுடைய தெய்வீக கருத்திலே தருகிறோம். நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நாம் மட்டும் மயப்படட்டும், எங்களுக்கல்ல இந்த பரிசுத்த நாம் மயப்படும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். துதிகான மகிமை போல எல்லாருக்கும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரவும் பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்த இந்த பாடலை எல்லாரும் இருந்து கரங்களை தட்டி பாடுங்கள். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தும் போல் நடந்து செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தும் போல் நடந்து செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் வம்சித்தும் போல் நடந்து செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3 மாதங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாம் கூடி ஆராதிக்க முடியாதபடி பலவிதமான நோய் நிமித்தமாக பல தடைகள், இந்த தடைகளிலிருந்து தேவன் நம்மை நிச்சயமாக விடுதலை கொடுத்து நாம்
தேவனுடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவார் என்பதை கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அசுத்தமாக இருக்கிறோம், அசுத்தமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கொரோனா வியாதி நிமித்தமாக பல லட்சம் மக்கள் அழிந்து விட்டார்கள். உலகம் முழுவதும், இந்தியாவிலும் பயங்கரமாக கொரோனா என்னும் வியாதி பரவி கொண்டே போகிறது. கண்ட்ரோல் பண்ண முடியலை, கட்டுப்படுத்த முடியலை. பொருளாதார நெருக்கடி அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வெட்டுக்கிளி என்னும் ஒரு பட்சி வந்து எல்லா பயிர்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய இந்திய தேசத்துக்குள் வந்துவிட்டது. தமிழ்நாட்டுக்குள் வரவிடாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொரோனா வெளிநாடுகளிலே காணப்படும் போது நம்முடைய இந்தியாவுக்கு வரவிடாதபடி முன்கூட்டியே எல்லாம் தயார் செய்தார்கள். ஆனால் அதை தடுக்க முடியவில்லை. அப்படியானால் பல லட்சம் மக்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்தவர்கள், ஆகினாலே அவர்கள் மரித்து விட்டார்கள். நாம் எல்லாரும் நீதிமான், ஆகினாலே நாம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய நினைவில் வரக்கூடாது. இன்றைக்கு அரசு என்ன சொல்கிறது? வெளிப்படையாக நீங்கள் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை மறுபடியும் சோப் போட்டு சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கால்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருங்கி போக வேண்டாம், நெருக்கமாக இருக்க வேண்டாம், தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது இந்த நோயை அங்கே நமக்கு தாக்காது என்று சொல்கிறார்கள். அது ஒரு கடினமான ஒரு காரியம். யாருமே இதை கடைபிடிப்பது ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் வேதத்திலே நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்கு கற்றுத் தந்திருக்கிறார். சத்தியவசனம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் உங்களை இன்னும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்தே இரு. போதும் ஆண்டவரே, நான் எவ்வளோ நீதி செய்து விட்டேன், நான் இவ்வளோ பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொண்டேன், போதும் என்று சொல்லாதபடி அவருடைய முழு அர்த்தம் இன்னும் 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 நீ பரிசுத்தமாக்கி கொண்டீர்கள் என்று சொல்லி. ஆனால் யாரும் சொல்ல மாட்டார்கள், உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உள்ளங்கள் தூய்மையாக இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் நடவடிக்கைகள் இறைவனுக்கு முன்பாக அது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகமும் சொல்லாது, அரசும் சொல்லாது. அரசு வெளிப்படையாக உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது, நாம் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்புறங்களை சுத்தமாக்குவதை விட நாம் உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அருமையாக கற்றுத் தந்திருக்கிறது. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது கூட கர்த்தர் அங்கே மோசே சொல்கிறார், இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமாக தங்களை பாதுகாத்துக் கொள்ள, நாளைக்கு அற்புதம் நடக்கும். இன்று நாம் நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். இந்த உலகத்திலே வந்திருக்கிற இந்த கொரோனா நோய் அது கப்பலை பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற நோய் என்பதை நாம் அறிந்து இது நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதான் நம்ம இன்னும் பரிசுத்தமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது, இன்னும் நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நம்மை காத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக தேவனாக நம்மை உலகத்தின் முடிவெறிந்தும் சகல நாட்கள் நம்மளோடு கூட இருக்கிறது சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கும் இந்த கொடிய வியாதி நமக்கு நெருங்காதபடி நம்மை அவருடைய ரத்த கோட்டைகளாக வரைத்துக் கொள்ளவும் அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்திலும் இந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே நாம் விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் ஜூன் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் 3 யோவான் 2ஆம் அதிகாரம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதை நாம் அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு வேத வசனம். அருமையான இதை குறித்து அருமையான தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் அருமையான ஒரு நல்ல ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. யாரை பார்த்து பிரியமானவன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார்? நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நோவா கர்த்தருடைய பார்வையிலே நீதிமானாக காணப்பட்டார். யோபு இந்த பூமியிலே அவரை மாதிரி ஒருத்தவனும் சன்மார்க்கனும் யாரும் இல்லை என்று ஒரு பெயர் பெற்றிருந்தார். தானியேல் தேவனாகிய கர்த்தர் அவரை குறித்து சாட்சி சொல்லுது, விசுவாசத்திலே மிகவும் உறுதியாக இருந்தவர். நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் என்னை விடுதலை, என் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி. ஆனால் அவரிடத்தில் ஒரு இந்த நல்ல ஒரு காரியம் என்ன, ஜெபித்ததினால் அந்த பெரிய ஒரு சிங்கக்கவிலை போடக்கூடிய இந்த சூழ்நிலையில தேவனாகிய கர்த்தர் அவருக்கு பாதுகாத்தார். பொழுது நீதிமான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது, விசுவாசத்திலே உறுதியாக இருப்பது, இவர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு பரிசுத்தவான்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது இந்த ஒரு காரியத்தை சொல்கிறார், பிரியமானவனே என்று சொல்கிறார். ஏனால் தாவீதை பார்த்து என் தாசனாகிய தாவீது என்று சொன்னார். யாக்கோபு அதை போல சொன்னார். இன்னும் அநேக பரிசுத்தவான்களை அவர் நேசித்தார். மோசே அப்படி சொன்னார். அப்படியாக அநேக பரிசுத்தவான்களை என் பிரியமானவர்களே, என் தாசனே என்று அழைத்தார். அப்படியானால் இன்று நம்மை அவர் என் தாசனாகிய அல்லது எனக்கு பிரியமான என்று சொல்லுவதற்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த பகுதியிலே யோவான் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுப்பது போல மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷத்தும் எனக்கு இல்லை. சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் மீது அவர் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளிடத்தில் அவர் பிரியமா இருக்கிறார். அதான் அங்கே மிக தெளிவாக சொல்ல, பிரியமானவனே. யோவானை பார்த்து சொல்ற, பிரியமானவனே. நம்மை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவனே. நாமும் சத்தியத்தின்படி நடந்தோம் என்று சொன்னார். அங்கே பாருங்க, சத்தியத்திலே நடக்கிறதை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
அதுதான் எனக்கு இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா? என் பிள்ளைகள் உண்மையிலே சத்தியத்திலே நடக்கிறார்களா? பாருங்க, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மிக அருமையாக சத்தியத்திலே நடக்கிறார்கள். நல்ல ஊழியத்தின் பாதையில் நல்ல ஒரு அநேக இடங்களிலே போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்காக, இயேசுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் எவ்வளோ ஆனந்தம் அடைவார்கள், எவ்வளோ சந்தோஷம் அடைவார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல வருமானம் கொண்டு வரணும், அந்த வருமானத்தை வைத்து நான் அதை கட்டணும், இதை கட்டணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இன்றைக்கு அநேக பெற்றோர்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். இது நல்லதுதான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்தால் அது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை விட அதற்கு மேலான சந்தோஷத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த சந்தோஷத்திலே மகிமைப்படுவார். அப்படியே நாம் முதலாவது சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாக இருந்துச்சோம் காணப்பட வேணும். அதான் பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ உண்மையாக சத்தியத்திலே நடக்க வேண்டும். உண்மையாக இருக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும். உண்மை கொஞ்சம் கூட சத்தியத்தை விட்டு வழி விலகக்கூடாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாகும். அநேக காலம் சத்தியத்தின்படி நடக்கும்போது அவர் நம்மிடத்திலே பிரியமாயிருக்கிறார். அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். நீ எதை செய்தாலும் உன் அந்நியருக்கும் உன் சகோதரருக்கும் அந்நியருக்கும், சகோதரர்னா நம்முடைய நம்ம காண்கிற நம்மளுக்கு முன்பாக இருக்கிற எல்லாருமே சகோதரர்கள் தான். கூட பிறந்தாதான் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடாது. எல்லாரும் சகோதரர்கள் தான். அந்நியர், கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரை பற்றி அறியாத பிள்ளைகள் அந்நியர். அவர்களிடத்திலும் நீ எப்படி இருக்கிறாய்? உண்மையாய் இருக்கிறாய் என்பதை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே பிரியமான சகோதரருக்கும் அந்நியருக்கும் எல்லா காரியங்களையும் நீ உண்மையாய் செய்கிறாய், உண்மையாய் நடக்கிறாய், உண்மையாய் சத்தியத்திலே நடக்கிறாய், உண்மையாய் நீ அந்நியருக்கும் சகோதரனுக்கும் நன்மை செய்கிறாய். அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய ஆத்மா பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்வதற்கு, பிரியமானவனே என்று தேவனாய் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வதற்கு முதலாவது நாம் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது அங்கே அந்நியருக்கும் சகோதரனுக்கும் உண்மையாக உண்மையாக இருக்கணும். அவ்வளோதான். அப்பொழுதுதான் அவர் நம்ம மேலே பிரியப்படுவார். இல்லையா? அந்நியர்கிட்டையும் நம்ம நல்ல பாசமாக இருக்கணும், சகோதரத்தில் என்ன செய்யணும்? பாசமாக இருக்கணும், அன்பு செலுத்தணும். அப்பொழுது அவர் நம்ம மீது பிரியப்படுவார். தேவன் நாமும் அவர் நம்ம மீது பிரியப்படணும், நாமும் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதைத்தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் எனக்கு பிரியமானபடியே அவர்கள் வாழணும். அந்த ஆத்மா நல்ல ஆத்மா. ரெண்டு இதயம் உண்டு மனிதனுக்கு. ஒன்று உள்ளான ஆத்மா, ஒன்று வெளியான சிந்தனைகள், எண்ணங்கள். வெளியே வந்து பார்த்த உடனே ஆமாம் இருதயம் சொல்லும், இன்னைக்கு இதை செய்யாத, இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளான மனிதன் சொல்லுவான். ஆனால் வெளிப்படையா வெளியே வந்து அவன் செய்தான், இவன் செய்தான், அவன் ஊரை சுத்தான், அவன் டிவி பார்க்கான், அவன் செல்ல வச்சு விளையாண்டுட்டு இருக்கான், அவன் இந்த தவறுலாம் செய்யிட்டு இருக்கான், நாயா செய்யக்கூடாது. அவன் குடித்து வெறித்து அலைகிறான், நாயா குடித்து வெறித்து அலையக்கூடாது. அவன் எவ்வளோ தவறு செய்து கொண்டிருக்கிறான், நான் ஏன் தவறு செய்யக்கூடாது என்று வெளிப்படையாக வெளியுள்ள மனது சொல்லும். ஆனால் உள்ளான மனது அது செய்யாத, அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. உள்ளான மனது திறந்தோறும் அங்கே கண்டித்து கொண்டு இருக்கிறது. அதான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் இன்னைக்கு வாழ்க்கையில உள்ளான மனிதனுக்கு நேரம் கொடுக்காதபடி, உள்ளான மனிதனுடைய செயல்பாடுபடி நாம் நடக்காதபடி இன்றைக்கு சோர்ந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அருமையான ஒரு பெருமாள் செய்ய ஒரு பாடல் பாட்டு, என்ன பாட்டு? உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது.
தினந்தோறும் நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளே இருக்கணும். அதான் உன் ஆத்மா வாழ்வது போலதான் வாழ சொல்லி இருக்கிறார். உன் கண்ணின் காட்சியில், அதான் இன்னொன்று இடத்துல சொல்லிட்டோம், உன் கண்ணின் காட்சியிலும் உன் இதயத்தின் நினைவிலும் நட, ஆனாலும் உன் தேவனாய் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து என்ன செய்வாரு? நிறுத்துவார் என்று அறிந்து கொள்ளும். கண்ணின் காட்சியில் நடப்பது வேறு, ஆத்மா வாழ்வதை போல வாழ்வது வேறு. இரண்டு காரியம். ஒன்று, இன்னைக்கு கண்ணில் காணுது, கண்ணில் கண்டுபிடி, அவன் அப்படி செய்யறான், இவன் இப்படி செய்யறான், அவன் ஊத சுத்தா, அவன் சேரட்டு பீட்டு குடிக்கான், நாயம் பிடிக்கக்கூடாது, அவன் இந்த பார்க்க போனதா கோயில போனதா நாயம் போடக்கூடாது, அவன் என்ன அசிங்கமான வார்த்தைகளும் பேச, அவன் நல்லதானே இருக்கான், நாயம் பேசக்கூடாது. இந்த கண்களினால், அதான் உன் கண்ணின் காட்சியிலே நட, உன் இதயத்தின் நினைவிலே நட, ஆனாலும் உன் தேவனாய் கர்த்தர் உன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன் ஆத்மாவை குறித்து அப்படி என்ன செய்யல சொல்லலை. ஆத்மா வாழ்வது போல அவன் ஆத்மா உள்ளே இரண்டு மனிதன் இருக்கிறான். உள்ளான ஆத்மா எந்த ஒரு தவறையும் செய்வதற்கு அனுமதிக்காது, ஒரு மனிதனை அனுமதிக்காது. ஒரு கண் இச்சையாத பார்த்ததை நீ இதை பார்க்காத அப்படின்னு சொல்லி உள்ளான மனிதன், அந்த உள்ளான ஆத்மா அதை நம்ம கண்டிக்கும். அதான் அருமையாக உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளான ஆத்மா தினந்தோறும் புதுப்பிக்கப்படணும். இந்த நாளைக்கு நான் என்ன செய்யணும், இந்த நாளைக்கு நான் என்ன செய்யணும் இருக்கிறது நீ போதித்து நடத்தும். அதான் சத்தியத்திலே இல்லை. நீ அந்நியருக்கும் சகோதரருக்கும் உண்மையாக எதை செய்தால் உண்மையாக செய். நீ உண்மையாக சத்தியத்தின்படி நட. தேவன் மீது பிரியமாயிருப்பார். உன் ஆத்மாவை தினந்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். உன் சகோதரனுக்கும் அந்நியருக்கும் நீ உண்மையாயிரு. சகோதரனை பகைக்காத, அவனோட மாயமானம் பண்ணாத, நீ மற்றவனையும் நீ ஏமாற்றாத. நான் தான் ஒரு பெரிய அறிவாளி, மற்றவெல்லாம் ஒரு கோமாளின்னு நினைக்காத. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சகோதரனுக்கும் நீ அந்நியனுக்கும் உண்மையாயிரு. அப்பொழுது உன் ஆத்மா அங்கே அவருக்கு பிரியமானதாக இருக்கும். உன்னை அவருடைய பிரியப்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருவார். மூன்றாவது காரியம் சொல்லியிருக்கிறார் அதே அதிகாரத்திலே, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார், தீமை செய்கிறவன் தேவனால் உண்டாகவில்லை, தேவனை காணவும் இல்லை. பிரியமானவனே, நீ நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. வேணால் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்கிறது நாம் இந்த உலகத்தில் வாழ. பிரியமானவனே, நீ நன்மை செய்கிறாய், நன்மையை செய். நல்லவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய். நீ சத்தியத்திலே நட, மற்றவருடைய பார்வையிலே உண்மையாயிரு, நன்மை செய். இந்த மூன்று காரியங்கள் ஒரு மனிதனிடத்திலே காணப்பட்டது என்று சொன்னால், அவன் தேவனுடைய சமூகத்தில் அவனுடைய ஆத்மா தினந்தோறும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அவன் எப்பொழுதுமே இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொண்டால் போதும். நல்லா கவனிச்சிடுங்க. நீ முதலாவது தேவனுக்கு பிரியமுள்ளவனாகவும், இந்த உலகத்திலே உன் ஆத்மா அவருக்கு பிரியமுள்ளதாகவும், நீ தேவனுக்கு பிரியமுள்ளவனாகவும் வாழ வேண்டும் என்று சொன்னார். சத்தியத்தின்படி சத்தியத்தை உண்மையாக கைக்கொள், உண்மையாயிரும். அடுத்த சகோதரனுக்கும் அந்நியனுக்கும் உண்மையை எதை செய்தாலும் உண்மையாக செய், நன்மை செய். தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் தேவனை காணவும் முடியாது, அவன் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, தேவ வழிநடத்தல் அவனுக்கு ஒரு நாளும் இருக்கவும் செய்யாது. மூன்றே காரியம்தான். பிரியமானவனை, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ முதலாவது சத்தியத்தின்படி நட, உண்மையாய் நட, அந்நியருக்கும் சகோதரருக்கும் நன்மை செய். எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து நன்மை செய். உண்மையாக எதை செய்தாலும் உண்மையாக இருக்கும். அதான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்திலே அதிகாரியாக. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். சின்ன ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து விடுகிறேன். என்னுடைய பணி அங்கே ரிட்டையர்ட் ஆகும்போது
நிறைவு பெறும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. செய்யாத தவறு, அதை நான் செய்த தவறு என்று சொல்லி என் மேல் பொய் வழக்கு போட்டார்கள். 4 வருடமாக நான் இதே ஆலயத்தில் நின்று ஒரு பாடலை பாடும்போது எனக்கு கண்ணீர் தாரே ஓடினது. ஆண்டவரை, நான் உண்மையாக ஊழியம் செய்கிறேன், எதனால் நான் உண்மையாக இருக்கிறேன், யாரிடத்தில் எதையும் நான் மறைக்கவில்லை, ஆனால் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்தது என்று சொல்லி அப்படி நான் அழும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதேன். அப்படி ஆட்களை பார்த்து திரும்பி அந்த பாடலை படித்து முடித்து அங்கே ஜனங்களை பார்த்து இந்த பக்கம் திரும்பும்போது அப்படியே கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். பாருங்க, கர்த்தர் அந்த கண்ணீருக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுத்தார். காலங்கள் கடந்து போயின. 2016ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 31ஆம் தேதி நான் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது எனக்கு எல்லா பில்லையும் அடித்து வந்து விட்டது. எல்லாம் பாதிப்பு என்று சொல்லி அடித்து வந்து விட்டது. அதற்கு பின்பு எனக்கு மிகவும் அன்பாக இருக்கிற ஒரு சகோதரர் சந்திரன், எனக்கு அவர் 2 வருடத்துக்கு முன்னே ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் என்னை ரொம்ப நேசிக்கக்கூடியவர். அப்பொழுது அவர் அந்த அதிகாரியிடத்தில் போய், அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், இப்படியெல்லாம் தவறு செய்யக்கூடிய ஆள் இல்லை, நல்லா சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள். அவர் ரிட்டையர்ட் ஆகி போகும்போது இவ்வளோ ஒரு குற்றத்தோடு போனோம்னா அவர் மனசுக்கு எவ்வளோ வேதனைப்படும். அவன் செய்யாத தவறுக்கு செய்தான் என்று சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவர் மேல் சாட்டப்பட்டது என்று சொல்லி போய் சொன்னார். 5:30 மணிக்கு எல்லா கணக்கெல்லாம் முடிச்சு எனக்கு பில்லு ரிப்போர்ட்டில் அனுப்பிட்டாங்க. அதற்கு பின்பு அந்த அதிகாரி மறுபடியும் அழைத்தார். 5:30 மணிக்கு பின்பு அவரும் அந்த அதிகாரி அன்று ரிட்டையர்ட் ஆகிறார். அவர் தான் நிர்வாக இயக்குனர். அன்னைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். உடனடியாக எல்லா அந்த செக்ஷன் கிளார்க்கெல்லாம் கூப்பிடுதாங்க. ஐயா, அவருக்குள்ள நாங்கள் எல்லாம் கணக்கு முடிச்சு எல்லாம் அனுப்பிட்டோம் ஐயா, ரிப்போர்ட்லாம் அனுப்பிட்டோம். இல்லை ரெண்டாவது அவருடைய கணக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள எஸ்ஆர் புக்கு எல்லாம் மறுபடி எம்டி கையில் போனோடனே பார்த்துட்டு இவருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடி புதிதாக பில் அடித்து கொண்டு என்று சொல்லி அந்த செக்ஷன் கிளார்க் ஒரு நாள் என்னை பார்த்தார். நானும் இந்த நிர்வாகத்தில் பணிபுரிந்து ரொம்ப நாட்கள் ஆகிறது. அடித்து எல்லா பில்லையும் கொடுத்து முடித்த பின்பு மறுபடியும் ஒரு புதிதாக பில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த பழைய பில்லை கேன்சல் பண்ணிட்டு புதிதாக அடித்தார்கள். 6 மணி, அரை மணி நேரம் ஆயிருக்கிறது. எந்த பாதிப்பு இல்லாதபடி அவர் எந்த தவறும் செய்யவில்லை. அதனால எந்த பாதிப்பு இல்லாதபடி அவருக்கு எல்லா பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிவிட்டோ அதையெல்லாம் செய்து எழுதி கையெழுத்து வைத்து போனார். அதற்கு பின்பு அவர் கையெழுத்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் கையெழுத்து போட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு இதை ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியானா அங்கே 4 வருடங்களாக என் மேல் அந்த குற்றம் இருந்தது. ரிட்டையர்ட் ஆக்கியாச்சு. 31 5 மணிக்கு எல்லாம் முடிச்சு போனது. அதற்கு பின்பு தேவனாய் கர்த்தர் அந்த உள்ளங்களோடு பேசுகிறார். அதை நம்ம உண்மையாக இருக்கும்போது அது யாருமே நம்ம மேலே எந்த பழியும் விஷயம் போடவே முடியாது. இல்லையா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சில நண்பர்கள், ஒரு ஊழியக்காரர் கூட உண்டு, நம்முடைய ஆலயத்துக்குலாம் அடிக்கடி வந்திருக்கிறார். அவர் சார்ஜ் இப்படி செய்து போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாள். அவங்களை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பில்லுலாம் அடித்து போன பின்பு எல்லா வரவு சில கணக்கெல்லாம் முடித்து அவருடைய எஸ்ஆர்புக்கு கட்டி தூரம் போட்ட பின்பு அதற்கு பின்பு 2வது எடுத்து அவருக்கு ஒரு புதிதாக ஒரு பில் அடித்து எந்த பாதிப்பும் இல்லை, எந்த பாதிப்பு இல்லாதபடி அவருக்கு எல்லா பணப்பலன்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அதிகாரி உத்தரவு போடுகிறான்னு சொன்னால் அதிகாரி உத்தரவு போடலை. யார் உத்தரவு போட்டால்? தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அவர் அதிகாரியாக இருப்பார். நம்ம கர்த்தருடைய வீட்டில் எங்கே உண்மையாக இருக்கும்போது நம்ம எங்கே வெற்றி பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ நான் நல்லா 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். 1, உண்மையாய் சத்தியத்திலே நடக்கணும். அந்நியருக்கும் சகோதரருக்கும் அவருடைய பார்வையிலே உண்மையாய் நடக்கணும். அடுத்தால உண்மையாக தீமை செய்யாதபடி எல்லாருக்கும் நன்மை செய்கிறதிலும் நாம் உண்மையாய் காணப்பட வேண்டும். அப்படி ஒரு குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்படும் போது நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக காணப்படலாம். நாமும் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆன பின்பு நமக்கு எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை நன்மைகள். இப்பொழுது ஒரு வீட்டில் ஒரு பிரியமான பிள்ளை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு மற்ற பிள்ளைகளை விட அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும், எவ்வளோ நல்ல உபசரிப்பு இருக்கும். அதே போல நாம் அவருக்கு பிரியமுள்ள
பிள்ளைகளாய் காணப்படும் போது உலகத்தில் நமக்கு தனி சிறப்பு உண்டு, தனி ஆசீர்வாதம் உண்டு, தனி மகிமை உண்டு, தனி சிறப்புகள் அல்ல தேவன் நமக்கு கொடுப்பார். அப்படியே நாம் சத்தியத்திலே உண்மையாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், சத்தியத்தில் உண்மையாக இருப்போம். அந்நியருக்கும் சகோதரர்கள் பார்வையில் நாம் உண்மையாக நடப்போம். நன்மை செய்வதிலேயும் நாம் தீமை செய்யாதபடி மற்றவர்கள் நன்மை செய்வதிலும் உண்மையாக காணப்படுவோம். நிச்சயமாக நாம் அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தேவன் தாமே இந்த வேளையிலே நம் அனைவருக்கும் தந்து இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம். ஜெபிப்போம். உங்கள் கண்களை மீட்பாய் கர்த்தாவே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே பிரியமானவனே, உன் ஆத்மா வாழும்போது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள். நீதி செய்துக்கிறாயா? இன்னும் நீதி செய்துட்டு இரு. அசுத்தமாக இருக்கிறத பற்றி நீ நினையாத. சொல்லிப்பாரு, பரிசுத்தமாக இருக்கு சொல்லிப்பாரு. அவன் கேட்கணும், அவன் அசுத்தமாக இருக்கட்டும். அவனவனுக்கு அழைக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நன்றி தகப்பனே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எங்கள் உள்ளான ஆத்மா அது எப்பொழுதும் அங்கே உமக்கு உங்களுடைய பார்வையிலே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறது, மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறது. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு தூண்டுவதே இல்லை. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் பிரியமானவன், உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நீ எனக்கு பிரியமா இருக்கணும். நான் உன் மேல் பிரிய வைப்பேன். நீ என்னிடத்தில் பிரியப்பட்டால் அவன் மேல் பிரியமா இருப்பேன். சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாரு, கொஞ்சம் கூட விளைவிடாத. மற்றவர்களுக்கு நீதி செய்வதிலும், சகோதரருக்கு அந்நியருக்கு நீதி செய்வதிலும், சகோதரருக்கு நீதி செய்வதிலும் உண்மையாயிரு. தீமை செய்யாத, நன்மை உண்மையாக நன்மை செய் என்று எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. மனம் திரும்பட்டும். இந்த வார்த்தையின்படி நடக்க தன்னை அர்ப்பணிக்கட்டும். உண்மையாக எல்லா காரியங்களும் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக தேவன் உயர்த்துவார். பொய் பேசாத, பிரார்த்தனை பண்ணாத, அடுத்தவனை கெடுக்கண்ணி அலையாத, சகோதரனை பகைக்காத, சகோதரிடத்தில் அன்பு செலுத்து, அந்நியரிடத்தில் அன்பு செலுத்து, சத்தியத்தின்படி நட, தீமை செய்யாத, மற்றவருக்கு உண்மையாக நன்மை செய். பவுல் சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் எனக்குள்ளாக இருக்கிற பாவம் என்ன நன்மை செய்ய விடவில்லை. நீ ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னு உனக்கு விருப்பம் இல்லைன்னா உனக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது என்பதே அர்த்தம். நீ பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ அடுத்தவங்களை நேசிக்கல, அடுத்தவங்களிடத்துல அன்பு செலுத்தல, அடுத்தவங்களை பார்த்த உடனே உனக்கு கோபம் வருது அப்படின்னா உனக்குள்ள ஒரு பெரிய பாவம் இருக்கிறது. எல்லா இடத்துல அன்பு செலுத்து. உன்னை பகைக்கிற இடத்துல அன்பு செலுத்து. நான் உங்களுடைய அகத்தோடு பேசாதே. நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், நான் கட்டின மகா பாபிலோன் சொன்ன மாத்திரத்தில் அந்த ராஜா காட்டுக்கு அனுப்பப்பட்டான், மிருகத்துக்கு ஒப்பாக போயிட்டான். நான் எண்ணக்கூடிய அகம் ஒன்றை விட்டு அகலட்டும். நாம் என்று சொல்லி நீ தனிப்படையாக எதுவுமே செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்தாதான் செய்ய முடியும். நன்றி தகப்பு. இந்த சத்திய வசனத்தை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே கொரோனா வியாதி தனியவும், லாக்டவுன்லாம் நீங்கவும், நாங்கள் ஆலயத்தில் ஆராதிக்கவும் என் தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு தடையை நீக்கும்படியாக நினைக்கிறோம்ப்பா. எங்கள் அக்கிரமைகள், எங்கள் பாவங்கள் இது நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு செயல் வந்திருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் நோக்கி விண்ணப்பம் பண்ணி நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள, இந்த கொடிய வியாதி எங்களை அணுகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்களை தாழ்த்தும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எங்களை தாழ்த்துகிறோப்பா, எங்களை தாழ்த்துகிறோப்பா, மன்னிங்கப்பா, நீர்தான் இதை அனுப்பினீர் என்று சொல்லி உலகத்தின் அதிபதிகள் அறிந்து கொள்ளட்டும். வைரஸ் அந்த நாட்டுக்காரன் அனுப்புனா அந்த நாட்டுக்காரன் அனுப்புனான்னு சொல்லிருக்கல. சத்திய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி கொள்ளை நோய் வந்திருக்கிறது.
எங்கள் பாவங்களை நாங்கள் வாழ்ந்தோம் என்று பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த நோய் எங்களை விட்டு விலகாது. பரிசுத்தமாக நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் இந்த நோய் எங்களை தாக்காது. சத்தியத்தின்படி நாங்கள் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும், நீடிக்க முடியும், இருக்க முடியும், வாழ முடியும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரணும். சத்தியத்திலே நடக்கணும், அன்பிலே நடக்கணும். நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை விட்டு விலகிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திக்கும். இந்த மாதமாவது எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நாங்கள் எங்கள் பாம்பேயில் பட்டணத்தில் அநேக பிள்ளைகள் ஐயோ நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய கிராமத்துக்காக போகிறோமே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கும் பிள்ளைகள் உண்டு. இன்னும் அப்படியே கர்த்தாவே வெளி இடங்களிலே கோயம்புத்தூர் மற்றும் எல்லா இடங்களிலும் தேவனுடைய கரை எங்கள் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும். கூடிய வியாதியில் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். நன்றி தகப்பனே, எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய கிராமம், எங்களுடைய தேசம் முழுவதும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னுடைய கிராமத்தின் பிள்ளைகள் அனைவரும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியத்தை செய்ய முடியல. ஊழியத்துக்கு போங்கன்னு எங்களை அனுப்பினீங்க, அப்பொழுது நாங்கள் போகல. இனி நாங்கள் எப்படி போக முடியும்? நீ எங்கேயுமே போக முடியாதபடி தடை வந்து விட்டதே. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக எந்த தடை இருந்தாலும் கர்த்தர் நீக்கி போகும். இந்த வேளையிலும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையில் பேசலே ஆசீர்வதியும். போக்கில் வருத்தமுடைய தெய்வீக பாதுகாப்பை கட்டிடும். எங்கள் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் முன்னோட தெய்வீக பிரசன்ன மகிமை எங்கள் பிள்ளைகளோடு போகணும். ஸ்தோத்திர ஆண்டவரே, அவர்கள் எந்த பணிக்கு சென்றாலும் தெய்வீக பிரசன்ன மகிமை எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கிருபையின் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கணும். நன்மையான காரியங்களுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், கர்ப்பனையில் இருக்கும் பிள்ளைகள், குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகள், இன்னும் ஒவ்வொரு தேவைகளுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகள், கட்டிட தொழில் பார்க்கும் பிள்ளைகள், ஆற்றங்களை பிடிக்கிற பிள்ளைகள், அன்றாட தேவைகளுக்காக கண்ணீரோடு இருக்கும் பிள்ளைகள், அனைத்து பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கப்படியாக கஞ்சி நிற்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் எந்த விதத்திலும் குறைவுபட்டு போகாதபடி எல்லா நிறைவுகளையும் கர்த்தாவினுடைய அன்பு கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். நன்றி தகப்பனே, இந்த நாள் முழுவதும் உடைய கரங்களோடு கொண்டு இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கொண்டு இருக்கட்டும். எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும். வருகிற 8ஆம் தேதி எங்களுக்கு ஒரு மறுபடியும் நல்ல செய்தி கிடைத்து நாங்கள் ஆலயத்தை திறந்து நாங்கள் வழிபட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அரசு அதிகாரிகளோடு பேசும். அதிக மகிமை புகழ் எல்லாவற்றும் மக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை அர்ப்பணிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய போதைக்கும் இருப்பதாக. எல்லா தீமைகளுக்கும் ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென்.